கதை பெண்ணை பெற்றவர். கதை ஆசிரியர் திரு சாவி அவர்கள். பள்ளிக்கூடத்திலிருந்து வந்த கோதண்டராமையர் தமது கோட்டை கழற்றி ஆணியில் மாட்டினார். உள்ளே இருந்து வெளியே வந்த சமையல்கார தெய்வம் அவரை பார்த்து, இந்த வருஷமும் சீட்டாடி நாளை கழித்து விடாதீர்கள். மரகதத்துக்கு எப்படியாவது எங்கேயாவது 4 இடம் அலைந்து வரன் பார்த்து கொண்டு வாருங்கள். வைகாசி மாசத்துக்குள் அவளுக்கு கல்யாணம் நடந்தாகணும். நாளைக்கே புறப்படுங்கோ என்று கண்டிப்பான உத்தரவு போட்டாள். கோதண்டராமையர் பதில் பேசவில்லை. மனைவியின் உத்தரவுபடி மறுதினமே ட்ரங்கு பெட்டி சகிதம் மாப்பிள்ளை தேட கிளம்பிவிட்டார். அவருடைய நண்பர் ஆப்த சகாயமையர் கும்பகோணத்தில் ஓர் இடம் இருப்பதாக அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார். எனவே கோதண்டராமையர் தமது நண்பர் சொன்னபடி கும்பகோணம் போய் அவர் குறிப்பிட்ட இடத்தையும் பார்த்தார். ஆப்த சகாயமையர் கொடுத்த விலாசத்தில் யாருமே இல்லை. அந்த இடத்தில் இருந்தவர் திருநெல்வேலிக்கு போய்விட்டதாக தகவல் தெரிந்தது. எனவே கோதண்டராமையர் திருநெல்வேலிக்கு போனார். திருநெல்வேலியிலும் அவர்கள் அகப்படவில்லை. அவருக்கு உத்தியோகம் மாற்றலாகிவிட்டதால் டெல்லிக்கு போய்விட்டதாக கேள்விப்பட்டார். கோதண்டராமையர் செலவை சிறிதும் லட்சியம் செய்யவில்லை. பெண்ணை பெற்றவர்கள் செலவை பார்த்தால் முடியுமா? டெல்லியை நோக்கி பயணமானார். டெல்லிக்கு போயும் காரியம் ஆனபாடில்லை. காரணம், இவர் தேடிப்போன மனிதர் டெல்லியிலிருந்து பம்பாய்க்கு போய்விட்டதுதான். உடனே பம்பாய்க்கு கிளம்பினார். நல்ல வேளையாக ஆப்த சகாயமையர் குறிப்பிட்ட ஆசாமி பம்பாயில் அகப்பட்டார். கோதண்டராமையர் அவரை கண்டு தான் வந்த விவகாரங்களை சாங்கோபாங்கமாக கூறி முடித்தார். பிள்ளை வீட்டுக்காரர் அதற்கு மேல், பொண்ணுக்கு பாடத் தெரியுமா? வயசு என்ன? வரதட்சணை எத்தனை? முதலிய விவரங்களையெல்லாம் அறிந்து கொண்டார். பிறகு கோதண்டராமையர், பிள்ளையை நான் பார்க்கலாமோ என்று கேட்டார். பிள்ளையா? அவர் சென்னை பட்டினத்தில் அல்லவா இருக்கிறான் என்றார் பிள்ளையை பெற்றவர். கோதண்டராமையர், இங்கே சென்னை பட்டினத்திலா என்று கேட்டார் தூக்கி வாரி போட்டவராய். ஆமாம், சென்னை பட்டினத்தில்தான். ஜார்ஜ் டவுனில் பிள்ளையார் கோவில் தெருவில் இருக்கிறான் என்றார் பிள்ளை வீட்டுக்காரர். கோதண்டராமையருக்கு ஆச்சரியமாயிருந்தது. பிள்ளையார் கோவில் தெருவில் இருக்கும் பிள்ளையை தேடியா இத்தனை ஊர்கள் அலைந்தோம்? நாம் இருக்கிற தெருவுக்கு பக்கத்தில் அல்லவா இருக்கிறது பிள்ளையார் கோவில் தெரு. அந்த பையன் யாராக இருக்கலாம் என்றெல்லாம் யோசிக்கலானார். சென்னைக்கு அவர் வந்து சேர்ந்ததும் மனைவியை கூப்பிட்டு, அனாவசியமா என்னை ஊரெல்லாம் அலைய வைத்தாயே. கடைசியில் பிள்ளை வெளியூரில் அகப்பட்டான். பிள்ளையார் கோவில் தெருவில் அல்லவா ஒரு பையன் இருக்கிறானாம். அவனை கண்டுபிடிப்பதற்கு டெல்லிக்கும் பம்பாய்க்கும் அலைய சொன்னாயே. பார்த்தேளா, இப்படி 4 இடம் போய் அலைந்தால்தான் பிள்ளை கிடைப்பான் என்றுதான் நான் முதலேயே சொன்னேனே என்று பிரமாதமாக பெருமையடித்து கொண்டாள் கோதண்டராமையர் மனைவி. பிள்ளையார் கோவில் தெருவில் இருந்த பிள்ளை வேறு ஒருவரும் இல்லை. பள்ளிக்கூடத்தில் கோதண்டராமையரிடம் வாசித்து கொண்டிருந்த சாக்ஷாத் சுந்தர்ராமன் என்கிற பிள்ளைதான். அடடா, நமது வகுப்பிலேயே வாசித்து கொண்டிருந்த சுந்தர்ராமனுக்கா எங்கெல்லாமோ சுற்றி அலைந்தோம் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது கோதண்டராமையருக்கு ஆத்திரமும் அவமானமுமாயிருந்தது. இவ்வளவு தூரம் தன்னை அலக்கழித்த சுந்தர்ராமனுக்கு அவரால் என்ன தண்டனை கொடுக்க முடியும்? தமது பெண்ணையே அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். முற்றும்.